பாலகிருஷ்ணன், எப்படி இவர்களுக்கான கண் பார்வை போனது? இதற்கு குறித்த விவரங்கள் என்ன? கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மேட்டூர் அரசு மருத்துவமனையில எல்லாத்துக்கும் வந்து கண் பார்வை அறுவை சிகிச்சை வந்து செய்யப்பட்டதாக வந்து தகவல் வெளியே இருக்கு. இந்த தகவலை எடுத்து அந்த கண் பார்வை அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு வந்து கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. கண்ணில் வந்து புண்ணு ஏற்பட்டு அதன் காரணமா பார்வை பாதிக்கும் அபாயம் இருப்பதாக சொல்லி அந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் வந்து மேட்டூர் அரசு தலைமை மருத்துவமனையில் வந்து டாக்டர்கிட்ட வந்து பேசி அவங்ககிட்ட வந்து போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. இதனை அடுத்து கண் பார்வையை பாதிச்சு விடுமோ என்ற ஒரு அச்சத்துல வந்து எல்லாம் வந்து கோவை மற்றும் சேலம் தனியார் மருத்துவமனையில வந்து இப்போ போய் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல வந்து கோவையில் வந்து ஒரு 10 பேரும், சேலத்துல வந்து ஒரு 3 பேரும் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் மீதம் உள்ள ஒரு 5 பேர் வந்து எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் தகவல் வெளியே வரல. இது குறித்து விரிவான தகவல்களை மருத்துவர்களிடம் கேட்டதற்கும் மருத்துவர்கள் வந்து அந்த தகவலை சொல்ல மறுத்திருக்காங்க. இப்ப இது குறித்து ஆய்வு பண்றதுக்காக சேலத்துல இருந்து தலைமை மருத்துவ அதிகாரிகள்லாம் வந்து இப்ப மேட்டூருக்கு வந்துட்டு இருக்கிறதா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இப்ப அவர்கள் வந்ததுக்கு பின்னாடியே வந்து இந்த அறுவை சிகிச்சையில் ஏற்பட்ட தவறுகள் குறித்து என்ன ஏதோ ஒரு விரிவான தகவல் நமக்கு கிடைக்கும். அதன் பிறகுதான் இது எத்தனை பேருக்கு அறுவை சிகிச்சை பண்ணாங்க, இதுல யாருக்கு எது மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு வந்து தெரிய வருங்க. பாலகிருஷ்ணன், இப்போ இந்த 18 பேருக்கும் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் யார் அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கா? இல்ல, அந்த தகவல் எந்த தகவலையுமே வந்து அந்த மருத்துவ அதிகாரிகளும் சரி, அந்த மேட்டூர் அரசு மருத்துவமனையில் இருக்கிற அதிகாரிகள் வந்து எந்த தகவலையுமே தெரிவிக்க மறுத்து வராங்க. இதனால வந்து இப்ப அதிகாரிகள் வந்தாலும் மட்டும் அது குறித்து முழுமையான தகவலை நம்மளால தர முடியும். இப்ப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து இது தொடர்பாக என்ன சொல்றாங்க? தற்பொழுது இப்ப எல்லாம் வந்து மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறதுனால இப்ப அங்க வந்து யாரையுமே பாதிக்கப்பட்டவர் தரப்பு வந்து யாரையுமே சந்திக்க முடியல. இப்ப அந்த தகவல் வெளியானதுல வந்து மேட்டூர் அரசு மருத்துவமனை வந்து எல்லாம் வந்து இப்ப கூட்டம் கூட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலதான் வந்து நம்ம அவர்கள் யாருங்கிறத பார்த்து நம்ம அவங்ககிட்ட வந்து இது குறித்து நம்ம விரிவாக கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்.